நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ணுறதுக்கான தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய வழக்கமான சிசர்ஸ், ஒரு சின்ன டப்பா, அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய டப்பா, அதுக்கப்புறம் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டேன் உங்கள் லூஸ் பேக்கேஜ் பண்ண இந்த ஒரு பேக்கேஜை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பேக்கேஜ் தான் நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே அன்பாக்ஸ் பண்ணிட்டா பார்த்தாவே தெரியும். திரும்ப நான் உங்களுக்காக திரும்ப அன்பாக்ஸ் பண்ண போகிறேன். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோவாக்கியோட ஒரு ட்ரைபாட் மவுண்ட்டை நம்ம இன்றைக்கி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா 360 டிகிரி ரொட்டேட்டபிள். ஆனால் இந்த கியூஆர் கோடை உங்களுடைய மொபைலில் ஸ்கேன் பண்ணிங்களா ஒரு 6 months அடிஷ்னல் வாரண்ட்டி உங்களுக்கு கிடைக்கும். வேணால் நீங்கள் அடிஷ்னல் வாரண்ட்டி இது பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இது நீங்கள் 360 டிகிரி இப்படி ரொட்டேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த சைஸு எடுக்கிற மொபைல்ஸும் இதில் பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா ரெட்மி நோட் 8 ப்ரோ தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா சூப்பராக நல்லா ஒரு சாலிடான ஒரு பில்ட் குவாலிட்டியிலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக்கோட அவங்களுடைய பிராண்டிங் கொடுத்து இருக்கிறாங்க. இதை அப்படியே ஓரமாக வச்சுட்டு அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்ப்போம். அடுத்ததாக இந்த சின்ன டப்பா பார்க்கலாம், பெரிய டப்பா பார்க்கலாமான்னு ஒரு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம சின்ன டப்பாலேருந்து ஆரம்பிக்கலாம். பெரிய டப்பா ஓரமாக எடுத்து வச்சிடலாம். இந்த சின்ன டப்பாவில் என்ன இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இத்தலோண்டு ஒரு ப்ராடக்ட்டுக்கு எதுக்கடா இவ்வளோ பெரிய டப்பா போட்டு விட்டிங்கன்னு அப்படின்னு தோணுது. ஏன்னா இதோட டப்பா சைஸ் தான் பெருசாக எடுக்க தவிர இதோட ப்ராடக்டோட சைஸ் இத்தலோண்டு ப்ராடக்ட்டுக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய டப்பான்னு எனக்கு தெரியல. ஓகே, இதையும் நம்ம அன்பாக்ஸ் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா ட்ரைபாட் மவுண்ட் அடாப்டர்னு சொல்லுவாங்க. இது எதுக்குன்னா ட்ரைபாட் மேலே நீங்கள் ஏதாச்சும் டிஎஸ்எல் கேமரா அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி மொபைலில் ட்ரைபாட் வச்சு ஷூட் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இதை நான் வாங்கினேன். இப்போ அடுத்த ப்ராடக்ட் நம்ம பார்க்கலாம். இந்த ப்ராடக்டோட குவாலிட்டி பார்த்திங்கன்னா ஒரு நல்லாவே இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா அந்தளவு பில் குவாலிட்டி கரெக்டாக இல்லாமல் தான் தெரியுது. ஏன்னா ஒரு 150 ருபீஸ்க்கு இது பார்த்திங்கன்னா இந்தளவு தான் கொடுப்பாங்க. ஓகே, அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்ததாக நம்மளுடைய பெரிய பெட்டி அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். வாங்க அன்பாக்ஸ் பண்ணலாம். இதோட பிராண்டிங் கொடுத்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா சின் மவுண்ட்டில் ஒரு அடாப்டரு. இதை கோப்ரோ இந்த மாதிரியான கேமராஸ் வச்சு யூஸ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா மோட்டோ விளாகிங் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளஸ் இதில் அவங்களோட ஒரு ஸ்டிக்கர் ஒன்று கொடுத்து இருக்கிறாங்க. ஓகே, நல்லா தான் இருக்குது. ஸ்டிக்கரோட குவாலிட்டி நல்லா இருக்குது. ப்ராடக்டோட குவாலிட்டி தான் நமக்கு ரொம்ப முக்கியம். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரு 360 டிகிரி ரொட்டேட்டபிள் அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. இந்த ஸ்க்ரூ இருக்குது பார்த்தீங்களா, இதை நம்ம லூஸ் பண்ணோம்னா இதை வந்து நம்ம 360 டிகிரியில் நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்ஷன் கேமராஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கேப்பில் வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா நல்லா சூப்பராக ஒரு சாலிடான பில் குவாலிட்டியில் இருக்குது. இது வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. நீங்கள் யாராச்சும் வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ப்ராடக்டோட எல்லா டீட்டெயில்ஸுமே கீழே லிங்காக கொடுக்குறேன். நீங்கள் பை பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள். நம்மளுடைய 4வது பேக்கேஜை நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இது பேக்கேஜுன்னு சொல்கிறதா இல்லை லூஸ் பேக்கேஜில் பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்கிறதா, எனக்கு பார்த்தீங்கன்னா லூஸ் பேக்கேஜ் அது கொஞ்சம் கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஆனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்கள் மனது புண்பட்டு இருந்தால் ஐ எம் டெஃபினெட்லி சாரி. இதை வந்து கையிலே பிடிக்கிற மாதிரி தான் கொடுத்து இருக்கிறாங்க. நான் இதை இன்னும் கொஞ்சம் டீசெண்டாக பேக் பண்ணி இருக்கலாம், ஆனால் பேக் பண்ணலை. அது கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா அதோட பில் அது தூக்கி ஓரமாக வச்சிடலாம். ஓகே, 3, 2, 1 தலைகளாக அன்பாக்ஸ் பண்ணிட்டேன். திஸ் இஸ் ரைட். ஓகே, அவ்வளோதான். பாக்ஸில் ஒன்றுமே இல்லை. உள்ளே பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. பாக்ஸ் தூக்கி ஓரமாக போடலாம்.
அவ்வளோதான். இதோட பேக்கேஜோட குவாலிட்டி நல்லா இருக்குது. இது கூட இந்த ஒரு மவுண்ட்டும் இருக்குது. ப்ளஸ் இதோட ஸ்ட்ராப் இதோட குவாலிட்டி நல்லா கொடுத்து இருக்கிறாங்க. ரப்பர் மெட்டீரியலில் கொடுத்து இருக்கிறாங்க. இனிமேல் நம்ம ஹெல்மெட்டில் நம்ம மாட்டிக்கலாம். ப்ளஸ் இதோ ஒன்று கொடுத்து இருக்கிறாங்க. இது எது கூட கொடுத்தாங்க அப்படின்னு தெரில. இது வந்து நம்மளுடைய ஹெல்மெட்டில் மாட்டிக்கலாம். ப்ளஸ் இந்த ஒரு அடாப்டரும் கொடுத்து இருக்கிறாங்க. நான் இன்னொரு அடாப்டர் வாங்கினேன். அதில் பார்த்தீங்கன்னா இந்த மேலே ஒரு ஸ்க்ரூ இருந்துச்சு பார்த்தீங்களா, அது இருக்காது. அதனால தான் இதை தவிர்த்து அதை ஒன்று ஆர்டர் பண்ணேன். ப்ளஸ் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரப்பர் மெட்டீரியலில் இருக்கும். அதனால் நம்மளுடைய ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்க்ராச்சஸ் டேமேஜஸ் எதுவும் ஆகுதோ. அது மட்டும் இல்லாமல் க்ரிப்பும் நம்ம சூப்பராகவே இருக்கும். இதோட குவாலிட்டி நல்லா இருக்குது. அது நீங்கள் இந்த மாதிரி சின் ஸ்ட்ராப் வாங்குறீங்க அப்படின்னா இந்த ஒரு அடாப்டரும் இதுவும் ஒட்டுக்காக சேர்ந்து இப்படி ஜாயிண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த இந்த மாதிரி ரிமூவ் பண்ண முடியாத அந்த ஒரு அடாப்டர் மட்டும் வாங்கிடாதீங்க. ஏன் அப்படின்னா இந்த இது வெயிட் தாங்காமல் நம்ம ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டு இது உடஞ்சி போச்சுன்னா இதையும் சேர்த்து தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம காஸ்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கழட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா இது உடஞ்சி போனா கூட இது பார்த்தீங்கன்னா நம்ம தனியாக ரிமூவ் பண்ணி நம்ம வாங்கிக்கலாம். இந்த இதை நம்ம அவ்வளோ வாங்க தேவையில்ல. அதனால் நீங்கள் இந்த மாதிரி வாங்கிக்கிறது ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கும் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. அதனால் அந்த மாதிரி தப்பு மட்டும் பண்ணாது, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.